எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உங்களுக்கு 2024 ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய 26 நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் 4ஆம் இடமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேறுமென்பதை பற்றிதான் பார்க்கப் போகின்றோம். உங்களுக்கு சுகபோகங்களை கொடுத்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன்தான். இயல், இசை, நாடகம், நடிப்பு போன்ற மேலும் பல அனைத்து விதமான ஆயக்கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன். நீங்கள் சொகுசான எல்லா வசதிகளையும் கொண்ட பங்களாவில் வாழ்வதற்கான காரணகர்த்தா சுக்கிரன். சொகுசான வாகனயோகங்கள், சொத்துக்கள் அமைவதற்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கும் வசீகரத்தன்மையோடும் மேனிப்பொலிவுடன் வாழ்வதற்கெல்லாம் சுக்கிரன் தான் காரணகர்த்தா. இன்னும் சொல்லப்போனால் சுபகிரகமான குரு ஒரு வருடகாலங்களில் பிரித்து கொடுக்கக்கூடிய யோகங்களை இந்த சுக்கிரன் 20-30 நாட்களுக்குள்ளாகவே அள்ளிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சுக்கிரன் முதல்தர யோகாதிபதி. இந்த சுக்கிர பகவானின் வீட்டில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆக குரு சஞ்சரிக்கும் வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பு மட்டுமில்லாமல் காலகட்டமும் கூட என்று கருதப்படுகிறது. ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய முழுமையான பலன்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 7இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 26 நாட்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம், திருமணயோகம், வெளிநாட்டு யோகம், வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகள், புதிய வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற மேலும் பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் திகழ்கிறது. ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை நேரடியாக பார்க்கிறார். எனவே நீங்கள் பல்வேறு விதங்களான நல்லபல அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிப்பீர்கள். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக பஞ்சமாதிபதியாகவும் தொழில்ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் சுக்கிரன். உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. மேலும் உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிர பகவான் வீட்டில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சுபகிரகமான குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது அதைவிட சிறப்பு. குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் அமோகமான அபாரமான பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் ஏற்படும். மேலும் சுக்கிர பகவானின் கடைக்கண் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய சிறப்பு. குரு பகவான் தனக்காரகன் என்பதால் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான தனயோகம் கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் சுக்கிரனின் வீட்டில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வகையான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். எனவே வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. முயற்சிஸ்தான அதிபதியான குரு அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுக்குடைய சுக்கிரன் ஜென்மராசியை பார்ப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை முயற்சித்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அந்த காரியத்தில் வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். மேலும் 5ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் இந்த தருணங்களில் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது. மேலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும்.
ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்ற மேலும் பல அதிர்ஷ்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான பெருந்தொகை பரிசாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. மேலும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறி வெற்றியில் முடியும். ஏனெனில் சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். மேலும் சுக்கிரன் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வெகுகாலங்களாக உங்களுடைய பூர்வீக சொத்தை நல்ல விலைக்கு விற்க எண்ணி விற்காமலிருந்த சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் லாபகரமாக விற்பனையாகும். வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இவ்வாறான பல்வேறு விதங்களான நல்லபல அதிர்ஷ்டங்களை அனுபவபூர்வமாக உணர முடியும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நன்மையில் முடியும். ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு அமர்ந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை வலுவாக பார்வையிடுகிறார். மேலும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்கும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். மேலும் தொழில் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும். இதுவரையில் தொழிலிலிருந்து வந்த கஷ்டங்கள் மாறும். உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் குறைந்து மறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கீழ்நிலை ஊழியர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகும். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. மேலும் பாராட்டுகளும் பதக்கங்களும் பதவி உயர்வுகளும் வருமான உயர்வுகளும் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்களும் உண்டு. இடமாற்றத்தினால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். ஆக தொழில் ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும். வெகுகாலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்ல முடியும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் அதிர்ந்து போகக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை அதிகரிக்கும். ஏனெனில் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் வீட்டில் குருபகவான் சஞ்சரிக்கிறார். ஆக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. மேலும் சுக்கிர பகவானின் பார்வை நேரடியாக உங்களுடைய ஜென்மராசிக்கு விழுவதால் புதிதாக வண்டிவாகனங்கள் வாங்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். மேலும் முக்கியமாக உங்களுக்கு இருந்து வந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது வழக்குகள் அனைத்திலும் நல்ல தீர்வு கிடைக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 7இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடந்து முடியும். ஆக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நினைத்தது நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தியாகும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும். மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எனவே இது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமான காலகட்டமாகும். சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது. மகரம் ராசிக்காரர்களாகிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல பாடப்பிரிவு கிடைத்து நல்ல கல்லூரியில் படிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான தருணமாக கருதப்படுகிறது. மேலும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனரீதியாக உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏனெனில் பிரம்மாண்டமான சுபகிரகமான குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 7இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் லாபங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும். தொழில் மூலமாக பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கலைக்குகாரகனான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கிறது. ஜவுளி சம்பந்தப்பட்டதுறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற மேலும் பல சுக்கிரனின் காரகத்துவதுறைகளில் உள்ளவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. ஏனெனில் சுக்கிரனுடைய நேரடி பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது. சுக்கிரனின் வீட்டில் குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்.
மேலும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகு பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கிறார். எனவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை அதிரடியாக சாதிக்கக்கூடிய வல்லமையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற முடியும். அதிர்ஷ்டங்கள் தானாகவே உங்களை தேடி வரும். ஏனெனில் அதிர்ஷ்டத்திற்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் தானாகவே நடந்தேறும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பிரம்மாண்டகாரகனான வெளிநாட்டுக்காரனான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு 3இல் இருப்பது மிகச்சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுப்பார். ராகுவால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். எனவே பாதசனியின் தாக்கம் இருக்காது. பேச்சாற்றல் அதிகரிக்கும். பண பலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இவையெல்லாம் வக்ரசனியின் காரணமாக நீங்கள் நிறைந்து பெற முடியும். ஆக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் இந்த கிரக நிலைகள்.